பாருங்க எவ்வளோ நண்டு வெரி வெரியா பாருங்க எப்படி வந்திருக்குன்னு வாம்பு. கனடா, சுவிஸ், அதே மாதிரி சைனா எல்லா நாடுகளுக்கும் இந்த நண்டுகள் வந்து போகுது. பார்த்தீங்கன்னா போட்டை இப்போ கரை கிழக்கினோம். இது கரையாச்சுறதோ சாப்பிட்ற சங்கு இப்போ நண்டு போகுது. வணக்கம் ரோடே, நான் உங்கள் தவறுகிறேன். நான் இப்போ எந்த இடத்துல நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இருந்தால் யாழ்ப்பாணத்தில் பருத்தித்துறைக்கு தான் வந்துக்கிறேன். பருத்தித்துறையில் இன்றைக்கு என்ன பார்க்க போகிற மாதிரி இருந்தால் இன்றைக்கு மீன் சந்தை தான் காட்ட போகிறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பருத்தித்துறையில் இருக்கிற கிராமிய மீன் சந்தை தான் காட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னா பருத்தித்துறையில் கரையோரங்களில் நிறைய மீன் சந்தைகள் இருக்குது. இப்போ கடலுக்கு இரவு போய் மீன்களை பிடிச்சிட்டு வந்து இப்போ வந்து எடுத்துக்கொண்டிருக்கேன். இப்போ இந்த எடுத்துக்கொண்டு வரதையும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி சந்தையை கொண்டு வரதையும் பார்க்க போகிறோம். இப்போ 10 டேயும் பார்க்க போகிறோம். இது என்ன மாதிரி இருக்குன்னு எனக்கே தெரியல. இப்போ நான் காலமே சரியாக 6:30 மணிக்கு இங்கே வந்திருக்கிறேன். காலை பொழுதுல வந்து இது எப்படி இருக்குன்றது இந்த அனுபவத்தை பார்ப்போம். வாங்க இப்போ போகலாம். இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பருத்தித்துறையில் முனையடிக்கு தான் வந்திருக்கோம். முனையடியில் பார்த்தீங்கன்னா மீன்கள் வந்து நிறைய எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அண்ணா பார்த்தீங்கன்னா காலமாக மீன் எடுக்க வந்திருக்கிறார். அண்ணா வணக்கம். இப்போ என்ன காலமாக மீன் எடுக்க வந்துருக்கிறீங்களா என்ன மாதிரி? ஓகே. இப்போ இங்கே இதில் கூறி வேண்டியவங்களா என்ன மாதிரி? இல்லை இப்போ போட்டு வந்தால் போட்டில் வேண்டுவோம், இல்லைன்னா சந்தையில் வேண்டுவோம். சந்தையில் வேண்டுவீங்க. இப்போ நீங்கள் இங்கே வேண்டிக் கொண்டே உள்ளூருக்கு கொண்டே வெயிட் பண்ணி செய்வீங்க. உள்ளூர். ஓகே. இப்போ என்ன இதில் மலிவா கிடைக்குமா கிடைக்கிறதில்ல? இதில் வந்து போட்டில் எடுக்கிறேன்டா கொஞ்சம் தருவாங்க. சில நேரம் சந்தையில் விலை கூடும் குறையும் மாறிக்கிறி நடக்குது. ஓகே ஓகே ஓகே. அப்படி சரி அண்ணா. ஓகே, சந்தோஷம் சந்திச்சது. ஓகே, நன்றியா. இப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளுக்க போகிறோம். மீன்கள் பார்த்தீங்கன்னா இப்போ விலையிலேருந்து தட்டி எடுத்துக்கொண்டிருக்கணும். கிணக்க படகுகள் வந்திருக்கு பாருங்கள். படகுகளில் இரவில் போய் மீனை பிடிச்சிட்டு இப்போ காலம நேரத்தில் வந்து எடுத்துக்கொண்டிருக்கணும் பாருங்க. ஒரு கொஞ்சம் படகு நிற்குது. இல்லை எனக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து இது வந்து நண்டுகள் அதில் எடுத்துக்கொண்டிருக்கேன். அப்படி இந்த கரையோரங்களில் பார்த்தீங்கன்னா கிணக்க நண்டுகள் வந்து படகுலே பாருங்கள் இருக்குது. நிறைய நண்டுகள் அப்படியே இங்காலையும் பாருங்கள். ஒவ்வொரு மீன்கள் வந்து எடுத்துக்கொண்டிருக்கேன். வணக்கம். என்ன மீன் பிடிபட்டுருக்கு? நண்டு. எல்லோரும் நண்டு விலையோ? ஓகே ஓகே. பாருங்க நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா இது ஃபுல்லாகவே நண்டு விலை போடாங்க. ஃபுல்லாக எல்லாரும் பாருங்க பெரிய பெரிய நண்டு பாருங்க. தான் படகுல வந்து இறங்குது. பார்த்தீங்கன்னா படகு இப்போ கரைக்கு இழுத்து கொண்டு இருக்கீங்கன்னா இதோ போயிட்டு இப்போ தான் வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா படகுகளும் வந்து நண்டு தனியை தான் பிடிக்க போகிறவ. ஃபுல்லாக வந்து நண்டு விலைன்னு சொல்கிறது. இந்த ஒவ்வொரு விலையிலும் வந்து ஒவ்வொரு மீன் பிடிக்க பயன்படுத்தினா அதே மாதிரி இது நண்டு விலை. பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ எடுத்துக்கொண்டிருக்கிறேன் நண்டுகள் பாருங்கள். அது வந்து ஹை க்ளோஸ் போட்டு தான் எடுக்கணும். என்னடா இல்லாட்டி குத்தி போடும் பெரிய பெரிய நண்டுகள் பாருங்கள். காலம நேரத்தில் இருந்து அப்படி எடுத்துக்கொண்டிருக்கணும். இப்போ கொஞ்சம் நேரத்தில் சந்தை கூடும், அதுக்குள்ளே கொண்டே கொடுக்கணும். இங்கே பாருங்க விலைக்குள்ளே என்ன திருக்கையில் அங்கடக்க போடுங்க. என்ன குட்டி திருக்கை எல்லாது ரெண்டு எல்லாமே இருக்குது. அப்போ எடுத்து முடியவுனே செல்லும் 7-8 மணி ஆமாம். அப்படியா? உயிரோட நிற்கிது இப்போ நண்டு? இல்லை, இது கொஞ்சம் தியாங்க உயிர் தானே. நான் கொஞ்சம் மந்த நிலையில் இருக்குது. மந்த நிலையில் இருக்குது. ஓகே. கடிக்காதோ? உங்களுக்கு கடிக்கணும்னு சொன்னால் இப்போ உயிரோடாமல் பிடிச்சி விடணும். உயிராக ஒன்றும் இல்லை. அப்போ இது விலை வந்து கிளியாமல் தானே எடுப்பீங்களோ? அப்படி விலையை கிழிச்சா அப்புறம் திருப்பி நண்டு பிடிக்கிறேன் இல்லையா? அதுதானே. இது தனியாக நண்டுக்குன்னு பயன்படுத்துகிற விலைண்ணே. இது எவ்வளோ தூரம் பெற போய் பிடிக்கணும் இந்த நண்டு விலை போடணும்? இது கிட்டத்தட்ட நான் எவ்வளோ தூரம் என்ன போயிட்டு வரீங்க? 20 மைல். 20 மைல் 20 கிலோமீட்டர் கிட்டவா? 35 கிலோமீட்டர். 35 கிலோமீட்டர் வரும். அது மட்டும் போயிட்டு பிடிச்சிட்டு வரணும். இது என்னென்ன வகை இருக்குது இதில் நண்டில்? இது பெட்டன்னு சொல்லுவாங்க. பெட்ட நண்டு. ஓ ஓகே. இது வந்து இதுக்கு தான் சின்ன வரும். இனப்பெருக்கம் செய்கிற நண்டு இதுதான். ஓகே. இங்கே பாருங்க. இங்கால
இதில் கிணக்கு இனங்கள் கலந்துருக்குதோ? இந்த பாருங்க, ம், இது 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 என்ன இது? இதுதான் சின்ன. ஓகே, இதெல்லாம் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய நண்டு இதுதான். ஓகே, இது வந்து இது ஆண் நண்டு. இது ஆண் நண்டு. ஓ, ம் ம் ம். இதுதான் பெண் நண்டு. பெண் நண்டு. இப்போ இதில் இருக்கிற சின்ன வரும், இதில் சின்ன வராது. ஓகே, இதில் இருக்கிற ஃபுல்லாகவே ஒரே இனங்களோனா இல்லை வித்தியாசமெல்லாம் கலந்துருக்கோ? இல்லை, இது வேற நண்டு. இது வேறு இனம் வேணா? எது டேஸ்ட் கூட இந்த இனம்? இந்த இது இதுதான் டேஸ்ட் கூட வரும். இதுலேயும் இந்த சின்ன வச்ச நண்டுல தான் சதையெல்லாம். அப்போ நாங்கள் பார்த்து வேண்டாக்கு இப்படியானதில் பார்த்து வேணா நல்ல டேஸ்ட்டாக சின்ன இருக்கும். இருக்கிற நண்டு பண்ணணும். ஆ அது வந்து இதில் வந்து அமர்த்தி பார்க்கணும். ஆ இதில் அமர்த்தி பார்த்து இதை அமரக்கூடாது. ஆ ஓகே, அமரக்கூடாது. அமரக்கூடாது. அமர்ந்தால் அதை வந்து கோது மாதிரி. கோது மாதிரியும் ஓகே. அமரில்லை. அதே நண்டுலேயே விளையாட்டு இருக்குது. இந்த இது வீடாக இருக்குது. நல்ல உயிரோடு இருக்குது, நல்ல உயிரோடு இருக்குண்ணே. ம், இப்போ கடிக்க மட்டும் கேட்டிங்க, கையை கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். தெரியுமேண்ணே. தேவையில்லை. அப்போ இதில் எல்லாமே தனியாக நண்டுக்கு தனியாக தான் போகிறது. ஓ, இது எல்லாமே நண்டு நண்டு தான். அல்லது காலத்துக்கு காலம் வேறு வேறு இதுக்கு போகிறது? இல்லை இல்லை, சீசனுக்கு ஏற்றது இல்லை. சீசனுக்கு ஏற்ற மாதிரி. நண்டு படுறபடியா நண்டு. இப்போ நண்டு பரவடியே நண்டு. இது தனி வெறும் கோது. வெறும் கோது. வெறும் கோது. ம் ம். சத்தம் கேட்குதுண்ணே. ம், கேட்குது கேட்குது. இது கோது. கோது. இது வெயிட்டும் இருக்காது. வெயிட்லெஸ். இதுக்குள்ள சதை இருக்காது, ஒரு சதையுமே இருக்காது. சதையும் இருக்காது. நண்டு முழுசாவே இருக்கும் இப்படியே. ஆ, நண்டு இருக்கு. ஆனால் இதுக்குள்ள இருக்கிற சதை இருக்காது. சதை இருக்காது. அப்போ இதை விற்பனை கொடுப்பீங்களா இல்லை அப்படியே போட்டுருங்களா? இது வேஸ்ட். வேஸ்ட்டு. இப்போ கொடுக்க மாட்டீங்க. இதுக்குள்ள இருக்கிற சாப்பிட்ற வேற இவர். ஆ, அட இதுக்குள்ளே இருக்கிற சாப்பிட்றது இவர். இது என்ன இது? இது வந்து சங்கு நத்தைன்னு ஆ, சொல்லுவாங்க. நத்தை. ஓகே. இதுக்குள்ளே போயிடுமே உங்களுக்கு? உள்ள போகாது. ஆ, அது ஒட்டி கொண்டு என்னன்றான் அது உறிஞ்சிறது. இது அந்த ஊசி மாதிரி என்ன கிடக்கு, அது என்னென்று உறிஞ்சிறதுன்றது தெரியுது. ஆனால் இதோட ஒட்டி தான் பெறுமா அப்போ வரைக்கும்? ஓ, இது இருக்கு வேலையில கிட்ட வரும். ஒட்டி இருக்கும். ஒட்டி இருக்கு. உறிஞ்சி எடுக்கும். உறிஞ்சி எடுத்துருக்கு. ஆனால் கோதாவே இருக்கும். கோதுவாக இருக்கு. சரி சரி சரி. வெயிலில் இப்படி இதை கொண்டே காய வச்சால் ம், அப்படி இப்படி எறியிடும். அது கிரீடு. இப்போ ஆடுற வந்து வெயிலில் காய வச்சுன்னா எறியிடும். ம், நீங்கள் வேணா வீட்டு சுவரில் கொடுக்கலாம். கொடுக்கலாம். வடிவாக இருக்கு. இப்போ இது வேறு என்னத்துக்கு பாவிக்கிற எதுவும் அழகு டிசைன்களுக்கு பாவிக்கிறது? இங்கே ஒரு தரம் யூஸ் பண்ணுற இல்லை. உங்களுக்கு வேணுமென்றால் நீங்கள் செய்யலாம். இந்த திருக்கை எல்லாம் பட்டிருக்கேண்ணே. ம், மார்கிரியெல்லாம் பட்டிருக்கு பாருங்கள். திருக்கையில் இது முள் இருக்க தெரியாது. ஓகே. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏற்கனவே நானும் ஜூலியஸும் ஏற்கனவே நாங்கள் என்ன இது பிடிச்சு கொண்டு வந்தோம். நாங்கள் ஒரு போய் கடலுக்கு போய் என்ன மீன்கள், விளா மீன், விளா மீன் அதெல்லாம் பிடிச்சினாங்க. தூண்டில் விலை போட்டு சுறா எல்லாம் பிடிச்சி கொண்டு வந்தோம் நாங்கள். நான் உங்களுக்கு சொன்ன சாமான் நீங்கள் வாங்க. இதில் கோது நண்டோ ஓ, காஞ்சி போய் கிடக்கு. என்ன எல்லாம் சொன்ன இங்கே இது காய வச்சிருக்கு. ஓகே. காலனி ஆடாது. ஆடாது. இப்படி வந்து பெயிண்ட் அடித்து போட்டு வைக்கலாம், இல்லை இப்படியே வைக்கலாம். ஏன் பெயிண்ட் அடிக்கிறீங்க? அதுன்ற ஒரிஜினலை நீங்கள் காட்டுங்க. அதுதான் இப்படியே சுவரில் வச்சால் நல்ல வடிவாக இருக்கும். எப்போவுமே ஒரிஜினலுக்கு தானே மதிப்பு கூட. பார்த்தீங்கன்னா இப்போ காலமே சரியாக சூரியன் வந்து உதிச்சு கொண்டிருக்கு. இந்த அழகாக காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ காலை நேரம் சரியாக ஒரு 6:45 வரும். பூட்டில் அதையும் வெட்டி ஃபுல்லாக சும்மா. ஏய் பாருங்க எப்படி இருக்கு சூரியன். இது காட்டு நண்டில் இங்கே இது ஒரு டைப். இது ஒரு டைப்பா? இதை குரக்க நண்டுன்னு சொல்லுவாங்க. குரக்க நண்டு. அந்த கலர்லாம் இருக்கு என்ன சரியா? இது வந்து விலையை கடின்னு கடிச்சு விலையில ஒரு கண்ணுமே இல்லாமல் இது வைக்கும். அவ்வளோ மோசமான சண்டியர். விலையை கடிக்கும். இதுவும் இந்த நண்டும். ஆனால் ஃபுல்லாக என்ன உங்களுக்கு குரக்க நண்டு தான் பட்டிருக்க போடுங்க. அது படம். அது 40-50 ஒன்றும் படம். படுமா? இது 2 நண்டுமே மோசமான நண்டு. மோசமான நண்டு. விலையை கடிச்சு வச்சிடும். இந்த நண்டு பட்டால் விலை இருக்காது. விலையும் இருக்காது. இப்போ ஆக்களுக்கு நல்லா கடிச்சு தள்ளி விட்டுரும். 3 நாள் 4 நாளில் விலை புதுசாக மாற்ற வேண்டி வந்துடும். அப்படி என்ன? இந்த நண்டுகள் அப்படி இல்லை. இந்த நண்டு அப்படி இல்லை. நல்ல நண்டுகள் கடிக்காது. இது இப்போ இது கறிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குரக்க நண்டு. இதுவும் கறி தான். இதுக்கு நிறைய சதை இருக்கும். நிறைய சதை அதை வந்து இந்த கால் இருக்குல்ல, இந்த காலுக்குள்ள நிறைய சதை இருக்கும். ஓகே ஓகே. டேஸ்ட்டும் கூட. கிரந்தின்னு சொல்லுவாங்க. கிரந்தி. சில பேருக்கு கிரந்தி ஆகும். எல்லாரும் விரும்ப மாட்டாங்க. இப்போ என்ன இந்த இதுக்குள்ளேயே இந்த மீன்களும் பட்டிருக்கேண்ணே. ஓ, இது என்ன மீன்? இது கட்டா. கருவாடை விடுவாங்க. கருவாடை கட்டா. அதான அது. ஓகே. இது என்ன இது? அது நட்சத்திரம். நட்சத்திரமா? கையால் தொடலாமா? ஓ, அதை தொடலாம். தொடலாம். ஒன்றும் கடிக்காது. நண்டெல்லாம் செத்துருக்கும். இது என்ன நட்சத்திர மீனா? ஸ்டார் ஃபிஷ். நீ சொல்கிற அரைவாசி பொய்யன்னு தெரியும் தானே. என்ன செய்யறது? ஸ்டார் ஃபிஷ் என்ன? பார்த்தீங்கன்னா இது ஸ்டார். இன்னொன்று இருந்தாடா.
இன்னொன்று அதை விட வடிவா இன்னொன்று இருந்து வடிவாக இருக்குது. இன்னொன்று இருந்தால் கொஞ்சம் நில்லு வரும். ஆஹா கீழே என்னண்ணா அந்த சோப்பு பாருங்க ஃபுல்லாக திருக்கையும் கொஞ்சம் அம்பிட்டு இருக்குது இந்த விலைக்குள்ளே. இந்த கனவா இருக்குடா இப்போ எவ்வளவு கனமாயும் இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன்டா இதுக்க எவ்வளவு உங்களுக்கு மண்ணெண்ணெயெல்லாம் தேவைப்படும் போய் வரக்கு? கிட்டத்தட்ட ஒரு 40 லிட்டர் 40 லிட்டர் தேவைப்படும் போய்விட. ஆ இது என்ன மாதிரின்னு சொன்னால் இப்போ திருப்பி இதை கொண்டு போய் டே விட்டுட்டு வந்துடுவோம். ஜிபிஎஸ் மார்க் தானே. ஜிபிஎஸ் மார்க்கில் விலையில கொண்டு போட்டு வந்திருக்கு 20 மைல் தூரத்தில். டே விட்டுட்டு வந்துடுவோம். நாளை போக மாட்டோம். நாளண்டைக்கு தான் போவோம். நாளண்டை தான் போவீங்க. நாளைக்கு இப்போ இரவு 11 மணி 12 மணி இரவு நடிச்சாமல் போய் தான் எடுப்பீங்க. அந்த டைமுக்கு தான் போவோம். ஆனால் இப்போ விலை இருக்குமா? விலை இருக்கும். வேறு யாரும் கொண்டு வாடி இருக்கும். வேறு யாரும் இழுத்து கொண்டு வாடி இருக்குமே. விலை எங்கே போகுது? அது நடந்து போகாத ஒரு இடமும் அல்லது ரோலர் படகு வந்து இழுத்துட்டு போயிடுமே. யாராவது ஏதாவது கொண்டு போனா மற்றபடி அதாவது ஒரு விலை எவ்வளோ பெருமதி இருக்கும் இந்த விலை வந்து என்ன எவ்வளோ பெருமதி இருக்கும் இந்த தனி விலை? இப்போ வந்து தனியாக விலை வந்து ஒரு கிலோ 2250 ரூபா. இப்போ இவ்வளோத்துக்கு மேலே வாங்கிக்கிறீங்க. கயிறு ஈயம் அதெல்லாம் இல்லாமல் தனி விலை வந்து 2250 ரூபா ஒரு கிலோ. ஆனால் அதை செய்யறதுக்கு இனி கயிறு ஈயம் எல்லாம் போடைக்க டபுளாக வந்து முடியும். அதான் அந்த கூலியெல்லாம் சேர்த்து விட முடியும். கிட்டத்தட்ட ஒரு கிலோ விலைக்கு எப்படி ஒரு 7000 நேரம் முடியும். அப்படி இதில் எத்தனை கிலோ இருக்கும்? இதுகிட்ட ஒரு 20 கிலோ கூட எடுக்குமா? வரும். 20 கிலோ அந்த வெயிட் கணக்கு தெரியல. ஆனால் வரும் போலாம் கிடக்கு அளவில்லாமல் போடுறதானே. பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 20 கிலோக்கு மேலே விலை இருக்கும். அப்போ ஒரு கூட காசு தான் மாதிரி ஒரு வேலை செய்தமானால் அதை திருப்பி மீட்டெடுக்கிறதுன்றது கஷ்டம். புதுசொன்று கிடக்கடா அதை ஏற்றணும் கொண்டு வந்தாது. இப்போ நல்ல அழகாக இருக்குது பாருங்கள். காலை நேரம் வந்து விடிஞ்ச உடனே இந்த சூரிய உதயத்தோட பாருங்க நல்ல அழகாக இருக்குது. சங்கு இருக்கு. சங்கு பார்த்தீங்களா இருந்தால் இதோட சங்கு கூட வந்திருக்கு. இது பாருங்க. இது என்ன சங்கு? உயிரோட இருக்கோ? சங்கு உயிரோட இருக்கு. இது லேசில் சாவாது. இது கரையாச்சுறதோ? இது சாப்பிட்ற சங்கு எப்படி வந்துருக்கணும்? அந்த ஆள்கிட்ட ஒரு சிங்கி இடங்க அந்த எடுக்க விடுது. எங்கே? அந்த கடைசி எழுத்து வந்த விடுது. 2 இடங்க அந்த எடுக்க விடா. நல்ல டேஸ்ட்டாக இருக்குமா? கரையில் டேஸ்ட்டாக இருக்கும். வேணா கொண்டு ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள். ஐயோ வேணாம் சாமி, அனுபவம் இல்லை. நான் அண்ணன் நல்லா இருக்குமில்ல? செமையாக இருக்கு. வேணா சாப்பிடு. மாட்டிறச்சியோ? பண்டிகை இறைச்சி சாப்பிட்ட மாதிரி இருக்குமா? கலரும் இப்படி தான் பெறுமோ? உயிர் சங்கு இந்த கலர் அல்ல வெள்ளையா வருமோ? இப்படி தான் பெறும். அப்போ இது அந்த செத்தாப்புறம் தான் அது வெள்ளையா விழுரும். இப்போ என்னென்னு விழுரும்? இது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வெள்ளை சங்கா இருக்கிறது. அது எல்லாம் உறைஞ்சி வாஷ் பண்ணி எடுத்து பொலிசிங் பண்ண அப்புறம் பண்ணி இந்த தோல் இது இப்படி சும்மா நாங்கள் கொஞ்சம் காலம் வச்சாலே இந்த தோல் எல்லாம் முடிஞ்சு அது உள்ளே இருக்கிற வெள்ளை தன்மை வந்துடும். மற்றபடி சங்கு இப்படித்தான் இருக்கு. இப்படித்தான் இருக்கும் சங்கு. அது சரியா நீங்கள் எந்த சங்கு பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கும். சாம்பிளுக்கு இதில் கிடக்கும் என்ன கிடக்கும் இந்தா இந்த இருக்கு அந்த குழி இருக்கு. ஓகே 10x அது அது அந்த சங்கு மாதிரி அது இதுவும் உண்டு தான் என்ன அது கனகாலமாக அப்படியே கோதாவே கிடக்கு. வெளியில் கிடந்து அது அப்படி வந்துட்டு இந்த பால் சங்குகள் இந்த கோயிலில் ஊதுற சங்கெல்லாம் வெள்ளையாக இருக்கும். அது இப்படி இருக்காது. பச்சையாக இருக்கும். மேலே இந்த பாசி பிடிச்ச மாதிரி பச்சை தன்மையாக இருக்கும். அதாவே பொலிஷ் பண்ணி நீட்டாக எடுத்து தான் அப்படி தர. நண்டுகள் எல்லாம் எடுத்து கொண்டிருக்கிறோம். பாருங்க எப்படி வடிவாக இருக்கு இந்த சீனரி. பார்த்தீங்கன்னா அன்னைக்கும் ஒரு சங்கு பிடிபட்டிருக்கு. காலை சூரியன் தான் ஒரு அழகாக தருது இந்த இடத்துல. ஆனால் இப்போ 1 கிலோ நண்டு என்ன விலை போகுது? நேற்று எல்லாமே என்ன விலை போனது? 1700 ரூபா. ஓகே அதுலேயும் குவாலிட்டி இருக்கேண்ணே. பார்த்தீங்கன்னா 1700 ரூபா போகுது. ஆமாம் ஒவ்வொரு நாளும் வித்தியாசப்படும் நினைக்கிறேன். இன்றைக்கு கூடுதல் குறைவானு போனால் தான் தெரியுமேண்ணே சந்தையில். இப்போ நீங்கள் ஏலத்தெல்லாம் கொடுப்பீங்களேண்ணே? நீங்கள் இங்கே தான் இங்கே சந்தையை கொடுக்குறையில இங்கே கூலருக்கு அனுப்புகிறேண்ணே, கொம்பனிக்கு அனுப்புறது. பார்த்தீங்கன்னா இங்கே எடுக்கிற இப்போ நண்டுகள் எல்லாமே ஃபுல்லாகவே கூலரில் அனுப்புகிறவ நினைக்கிறேன். இந்த பேலியோடக்கு போகிறதோண்ணா
பேலியோட கொழும்புக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சியர் வந்து பேலியோடக்கு போகும். பேலியோடையில் அப்புறம் அங்கால ஒரு இடங்களுக்கு மாறும். நண்டு விலை சேர்க்க போகிறோமா இருக்கிற எங்கே சேர்க்க போகிறீங்க? இருக்கிற விலையோட நாங்கள் இதை இருக்கிற விலையோட ஜாயின் பண்ண போகிறீங்க? இதையும் ஜாயின் பண்ண போகிறோம். நண்டு வந்து புதுசாக போடுற விலையில் ஒரு நாள் 2 நாளைக்கு நல்லா கொஞ்சம் நண்டு படும். நண்டு படும். ஏன்டா அந்த ஓட்டையில் இல்லாத என்ன தன்மையோ தெரியல. அது ஓட்டை இல்லையென்றாலும் இருந்தாலும் அந்த புதுசாக புது விலைக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு. அது நினைக்கிறேன் எல்லா விலையும் கூட இது வந்து கலர் வித்தியாசமா இருக்கு. நான் வச்சு கலர்ல இருக்கு, ஒவ்வொரு கலர்ல இருக்கு, ஒவ்வொரு பச்சையில இருக்கு, வெள்ளை இருக்கு. அதெல்லாம் வெள்ளை நாங்கள் பாவிச்சு அது அப்படி வந்துட்டு அந்த கலர். ஆனா பச்சை வெள்ளை டக்குன்னு தண்ணிக்கும் தெரியாது. நீளத்துல இருக்கு, அப்படி ஒவ்வொரு கலர்ல இருக்கு, ஒவ்வொரு கலர்லயும் இருக்கு. இங்கால இது என்ன ஸ்டார் ஃபிஷோ? இதுவும் உண்டு. உயிரோட இருக்கும் இது தெரியல, பாப்போம். ஸ்டார் ஃபிஷ் தானே இது? உயிரோடு இருந்தா இந்த இது அப்படியே அசையும் என்ன? உயிர் இல்லை புலாம் கிடக்குது. இது என்னத்துக்கு பாவிக்கிறது? என்னத்துக்கு பாவிக்கிறேன்னா கடலுக்குள்ள வந்து இது எதுக்கு மக்கள் பாவிக்கிறோம் இருக்கிறது இல்லை. அப்படி இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. வேணும்னா இதை நீங்கள் காய வச்சு ட்ரை பண்ணலாம். காய வச்சு அழகுக்கு வைக்கலாம், வீட்டுக்கு பண்ணி பார்க்கலாம், வச்சு பார்க்கலாம். இது எதுவும் ஒவ்வாமையும் இருக்குது தொட்டு? அப்படி இல்லையா? இல்லை அப்படி ஒன்றும் அப்படி இல்லை. அப்போ தூக்கி வச்சு பார்க்கலாம். நீங்கள் எங்கெல்லாம் ரயில் பார்க்குறீங்க? அதுதான் நல்லா இருக்கேண்ணே. வெயிட் கூட என்ன சரியா? இது ஓடு மாதிரி என்ன மேலே இது ரஃப்பான சாமான். அது அப்படி இல்லை, அது காய வச்சா உருந்து போயிடும். அது இது வந்து காய வச்சா வெயிலில் காஞ்சா உருந்துடும். இதுவும் ஒரு ஸ்டார் ஃபிஷ்னா நினைக்கிறேன். இதுவும் ஒரு ஸ்டார் ஃபிஷ் என்ன? அப்படியா? 2 முறை இனத்துக்குள்ள வருதா? ஸ்டார் ஃபிஷ் தான் ஒவ்வொரு டைப்ல இருக்குது. இது வந்து சிவப்பு, மனுஷர்ல இருக்குதானே கருப்பு வெள்ளை அப்படி இப்படி என்ன அதே மாதிரி தான். அதே மாதிரி இங்க இது இருக்குல்ல, இது வந்து கணவாய் முட்டை. இது கணவாய் முட்டைகள், கணவாய் இந்த முட்டை இதெல்லாம் பாத்தீங்கன்னா கணவாய் அதே வந்து அப்படியே சேர்ந்து கோதா தான் பெறும். கணவாய் எப்படி விட்டதோ? ஒரு கணவாய் இருந்தது. ஓகே ஓகே. இது வந்து ஜெல்லி ஃபிஷ். ஓகே. கூடாதுல கையாள ஜெல்லி ஃபிஷ் அது ஒவ்வொரு டைப் இருக்கு. எல்லாத்தையும் புடையலாது. ஜெல்லி ஃபிஷ் இதை போட்டால் அது வெள்ளை கலரில் இருக்கும். அது தண்ணியில் வரையக்க வடிவாக இருக்கும், குமுள் மாதிரி வரும். அப்படி என்னது கெளுரு மீன்? கெளுரு எல்லாம் சுங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த முள் வந்து டேஸ்ட்டாக என்ன குத்தும்? முள் டேஸ்ட்டாக இருக்குது. முள் டேஸ்ட் இல்லை, மீன் டேஸ்ட் வருது. மீன் வந்து இது வந்து கருவாடுக்கு யூஸ் பண்ணுவோம். கருவாடுக்கு தான் சமைக்க ஏற்றுமதிக்குரிய மீன். கருவாடு ஏற்றுமதி. பயங்கர முள் குத்தினால் திருப்பி எடுக்க இயலாது. இந்த முள் ஏறுற பக்கத்தால எடுக்க இயலாது. ஓகே. இப்போ இப்படி குத்தினால் ஓகே வெளியெல்லாம் எடுக்கலாம். தூண்டில் மாதிரி அந்த பக்கத்தால வராது, வெளியெல்லாம் எடுக்கலாம். இல்லைன்னா எடுக்க இயலாது. இந்த சிதைச்சி போடும். இது கொஞ்சம் சின்ன முள்ளோடைய தெரியுது, பெருசுண்டா அப்படி அந்த வால் மாதிரி இருக்கு. வேணா குத்தினா வெட்டி தான் எடுக்கணும். ஹாஸ்பிட்டல் வெட்டி தான் எடுக்கும். கணவாய் ஒரே ஒரு கணவாய் வந்து இப்படி இருக்கு. ஊசி கணவாயா பால் கணவாயா? இது வந்து ஓட்டு கணவாய். எது டேஸ்டான கணவாய்? எது டேஸ்டான கணவாய்ண்டா? இது ஊசி கணவாயோ பால் கணவாயோ ஓட்டு கணவாயோ? எல்லாம் கணவாய் தான் எல்லாமே. இது வந்து சதை மொத்தமாக இருக்கும். இல்லை போடணும். இருக்கிற நண்டெல்லாம் மின்னுண்டு இங்கே கொண்டு கொடுக்குறீங்க? நாங்கள் எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு முதலாளி மாதிரி இருக்கணும். ஓகே. கம்பெனிக்குள்ள வச்சிருக்கணும். அவையிட்ட கொடுப்போம். அதே பிறகு சிலது இப்போ குழம்புக்கு ஏற்றுக்கணும். சில பேர் வந்து அவை ஒரு டீலர்ஸை வச்சு அதை அவிச்சு அந்த டீலர்ஸுக்கே கொடுக்கணும். பேக்கிங் என்ன அவிச்சு முழுசாக அவிச்சு போட்டு காய வைப்பினோம் வெயில்லேண்டு இல்லை உலர விட்டுட்டு ஷாப்பிங் பேக்கில் கட்டி ஐஸ் அடிச்சு கொண்டு போய் அது அவைய கம்பெனியில் கொண்டு போய் அங்கே அதுக்கு நாக்கள் வைக்கணுமா. என்ன மாதிரின்னு சொன்னால் அந்த நண்டை வந்து முழுசாக எடுப்பினோமா அப்படியே சதையை அப்படியே எடுத்து அதை தனியாக எக்ஸ்போர்ட் பண்ணுவேன்.
பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நண்டுகள் எல்லாமே இப்போ வேறு வெளிநாடுகளுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுது. வெளிநாடுகளுக்கு போகுது. இப்போ இங்கேருந்து இந்த நாடுகளுக்கு போகுது கூடுதலா? சீனா அந்த பக்கமாக இருக்கு. ஓகே. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே பிடிக்கிற நண்டுகள் எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகுது. அதே மாதிரி இப்போ மற்ற மீன்கள் எல்லாம் இங்கேருந்து உள்ளூருக்கா வருதோ அல்லது அது வந்து எக்ஸ்போர்ட்டுக்குரிய மீன் வெளியில் போகும். இங்கே அது நார்மல் மீன்கள் இங்கே இருக்கு. உள்ள சொல்ல போனால் நாங்கள் சாப்பிட்ற மீன்கள்லாம் இப்போ லோக்கலாக கொஞ்சம் அதிகம் பெற மீன்களை வந்து இங்கே இந்த மாதிரி கொஞ்சம் விலை கூடிய மீன்கள் வந்து ஏற்றுமதி பண்ணி இதுக்கு இங்கேயும் கொடுப்பாங்க. ஆனால் கூட விலை கூடவா இருக்கும். ஏற்றுமதியும் விட இங்கே விலை கூட இங்கே வந்து மக்கள் வேண்ட மாட்டேன். அந்த விலைக்கு இங்கே வேண்ட மாட்டேன். இப்போ இந்த நண்டு ஒரு கிலோ நம்பர் 1 வந்து 1750 ரூபா. ஓகே. 250 ரூபா எங்களுக்கு போடுறாங்க. அப்போ நான் கடையிலே வேண்ட போனால் இப்போ ஜாவாரி வந்து இதை கொண்டு போனால் அந்த விலைக்கு விற்க மாட்டான். என்னட்டே 1650 ரூபாய்க்கு வாங்கினா அதே மாதிரி நான் வந்து ஜாவாரிக்கு நார்மலாக ஒரு ஜாவாரிக்கு கொடுக்க அந்த விலையை கொடுக்க மாட்டேன். அதோட கூட தான் கொடுப்பேன். கம்பெனி கொடுக்குற விலைக்கு கொடுக்க மாட்டாங்க. அவர் கொண்டு விற்க அவருக்கு செலவு இருக்கும். அவருக்கு வந்து போகிற செலவு, அதை விட அவருக்கு சந்த காசு அப்படி இப்படின்னு செலவு இருக்கும். அவர் வந்து அந்த விலைக்கு கொடுக்கல. அவர் எப்படி ஒரு 2000 ரூபாய்க்கு மேலே தான் கொடுக்கும். அப்போ அதை வச்சு தான் நீங்கள் வாங்குவீங்களோ? அது சரி. எக்ஸ்போர்ட் பண்ணிடுறீங்க. 100 பேரில் 4 பேர் தான் வாங்கணும். அந்த 4 பேர் நம்பி அவர் அவ்வளோ நண்டும் கொண்டு போயிடலாம். இப்போ கூட பிடி வர்றபடியாக அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. இப்போ குறையப்படி வெட்டா உள்ள ஒரு எடுத்துகிட்டு போயிடுவீங்க. 2-3 கிலோ அப்படின்னு சொன்னாலும் விலை எங்கேயோ அங்கே கொடுத்துருவீங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எங்களுக்கு விலை தான் முக்கியம். இப்போ பிடிக்கிற பொருளுக்கு வந்து அந்த விலை வந்துச்சுன்னா இங்கே நடந்தது கொடுத்துருவீங்கன்னா வந்து கணக்கப்படைக்க வந்து கொடுக்கல. அது வெள்ளங்களை கொடுக்கல. அது கொடுத்துட்டு இப்போ ஒரு நாள் ஜாவாரி எடுப்பேன். அடுத்த நாள் எடுக்கலன்னு சொன்னால் நாங்கள் திருப்பி கம்பெனி கொண்டு போயிடாது. கம்பெனிக்காரன் பண்ண மாட்டாங்க. நேற்று எங்கே கொடுத்தீங்கன்னு கேட்பாங்க. அங்கே கொண்டு கொடுக்குன்னு சொல்லி விட்டுருவாங்க. அதாவது கம்பெனியாக போய் கேளாது. அப்போ அதுக்கு என்ன இதுக்கு போடுறதுக்கான காரணம் எதுக்கு? அது கொட்டுறது. அது கஞ்சல். அதை கொட்டுறதுக்கு இது கழிவுகள் ஃபுல்லாக. அது கழிவு. இதை கொண்டு எங்கே கொட்டி விடுவீங்க? அப்படியே கடலுக்கு கடலில் போடுவோம். அது மீன்கள் திரும்ப சாப்பிடும். மற்றதுகள் அப்படி போயிடும். ஓகே. பார்த்தீங்கன்னா கழிவுகளையும் வந்து அந்த மீன் கழிவுகளையும் திருப்பி கடலுக்கு உடைக்க அந்த மற்ற மீன்கள் வந்து சாப்பிடும். இதை வந்து கரையில கொட்டினோம்னு சொன்னால் மணக்கும். இன்றைக்கு மணக்காது, நாளைக்கு மணக்கும். உண்மையாக போயிடாது. அந்த பிரச்சனைக்காக நாங்கள் இருக்கிற இடம் தானே. உண்மை நிச்சயம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கழுவுப்படுது. இப்போ திருப்பி விலையை கொண்டே போட போயினா பாஞ்சு கொண்டு போகுதுன்னு அப்படியே. பார்த்தீங்கன்னா இப்போ சூட விலை போட்டுட்டு அப்போ கொண்டு வரீங்கன்னா இப்போ போட்டுக்க மீன்களை பிடிச்சி கொண்டு வந்திருக்கணும். பார்த்தீங்கன்னா போட்டை இப்போ கரை கிழக்கினோம். இதில் வந்திருக்குது. இவ்வளோ மீன் வந்திருக்கு. சூட விலை வேறுங்க. கூடைய எடுத்துக்கொண்டிருக்கீங்கன்னா அதே மாதிரி இங்கால இப்போ நண்டு விலை. இப்போ நண்டுகள் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கூடையில் இருக்குது. இப்போ திருப்பி இந்த நண்டு விலையை கொண்டு இப்போ கடலுக்காக போடுறது தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்களும் சேர்ந்து போகிறோம். எங்களை ஏற்றி ஒரு ரிப் ஒன்று கூட்டி கொண்டு போகிறாராம். பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குண்டு. இங்கே வந்து சூடையில் எடுத்துக்கொண்டிருக்கணும். எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும். படப்படன்னு எடுக்கணும் பாருங்க. அதே மாதிரி எங்கால அந்த நண்டுகளும் எடுத்து போட்டுக்கொண்டிருக்கணும். இல்லை உயிரோட நிற்குது. இது என்ன வேறு இதோ நண்டோண்ணா? டப்பியா? பிடிச்சா கிடைக்குமோ? பிராண்டும் டப்பி நண்டுன்னு சொல்கிறதா? விலை கூட இது நார்மல் நண்டை விட கிலோ 2000. இந்த டப்பி நண்டு கிலோ 2000. பாருங்கள்லாம் உயிரோடு நிற்கிது. நண்டு திருக்க அப்படி இப்படி இருக்குது. இங்கே பாருங்க எடுத்துக்கொண்டு இருக்கு நம்முடைய எங்காலையும். பாருங்க பெரிய பெரிய நண்டுகள் வந்திருக்கு. இங்கே வச்சிருக்கேன் பாருங்க. இந்த நண்டுகள் எல்லாத்தையும் அப்படியே கொண்டு வந்து இங்கே கொடுக்க வலிக்கிட்டு நம்ம வியாபாரிகள்கிட்ட. பாருங்க எவ்வளவு நண்டு நினைக்கிறேன். 1000 கிலோவுக்கு மேலே வந்து இந்த நண்டுகளை வந்து ஏற்றினா பாருங்க. அப்படியே நிறைய நண்டுகள் அப்படியே வந்து கொண்டே இருக்கு. நீங்கள் நெக்குற அளவில் அந்தளவு நண்டு வந்திருக்கு பாருங்க. எக்கச்சக்கம் நண்டுகள்.
ஆயிரம் கிலோ கையை zoom பண்ணி இப்படியே பார்த்தீங்கன்னா ஏற்றி கொண்டிருக்கிறோம் பாருங்க எவ்வளோ பெரிய பெரிய நண்டுகள் பாருங்க பாருங்க எவ்வளோ நண்டு இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டுக்காக நண்டுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஆனால் ஏன் என்னது சினி எல்லாம் பிச்சு பிச்சு போடுறீங்க சின்ன வந்து விற்கிற வந்து இது வந்து தடையான சாமான் தடை இது இனப்பெருக்கம் இதுகள் அப்போ பிடிக்கல 1-2 சின்னங்கள் வருமா அது வந்து ஏர்போர்ட்டோட நாங்கள் வந்து அனுப்பிடாது ஏர்போர்ட்டோட அனுப்பிடாது இது எந்தெந்த நாடுகளுக்கு போகுது இந்த நண்டுகள் தான் எல்லா நாட்டுக்கும் போகும் எல்லா நாட்டுக்கும் போகுது சைனா எல்லாத்துக்கும் போகுது எல்லாத்துக்கும் போகுது பார்த்தீங்கன்னா கனடால இருந்து லண்டன்ல இருந்து எல்லா நாட்டுக்கும் ஏற்றுமதி பார்த்தீங்கன்னா கனடா சுவிஸ் அதே மாதிரி சைனா எல்லா நாடுகளுக்கும் இந்த நண்டுகள் வந்து போகுது பார்த்தீங்கன்னா எல்லாமே 1000 கிலோக்கு மேலே தான் இந்த நண்டுகளை வந்து ஏற்றுமதி செய்யணும் பார்த்தீங்கன்னா இந்த கூடர்லாம் இப்போ ஏற்றி கொண்டு போக போயின நண்டுகள் எல்லாத்தையும் மீன்கள் வந்து எடுத்துக்கொண்டிருக்கணும் இப்படியே சூட இதுகள்லாம் எடுத்துக்கொண்டிருக்கணும் பாருங்க எவ்வளோ மீன்கள் வந்துட்டு இப்போ சூட மீன்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கால திருக்கையெல்லாம் வந்திருக்கு இப்படியே பார்த்தீங்கன்னா விலை போட போகிறோம் போட்டால் தள்ளப்படுது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கடலுக்கு வந்து நண்டு விலை போட போகிறோம் பார்த்தீங்கன்னா நண்பனோட போய் கொண்டுக்கிறோம் இது சொல்கிறது மூக்கம் முனையிலேருந்து போகிறோம் இப்போ கடற்கரையிலேருந்து போகிறோம் கடற்கரையை பாருங்கள் முனையின்றாலே எல்லாருக்கும் தெரியும் அந்த வெளிச்ச வீடு தான் பாருங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா இப்போ போட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ நாங்கள் போகிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ சரியாக நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை மணி வரும் ஒரு 10 மணி 9:30 சரியாக காலமாக 9:30க்கு போகிறோம் இப்படியே பாருங்க கடற்கரை எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க உண்மையிலே சொல்லணும் இந்த கடற்கரைன்ற அழகு ஒரு தனி அழகு நாங்கள் உண்மையிலே இந்த இப்படி கடல் பயணம் போவைக்க தான் இலங்கை இந்த வடிவியை வந்து பார்க்கலாம் இந்த கரையோரத்தின் வடிவு பாருங்க எவ்வளோ முருகக்கற்பாறைகள்னு சொல்லி இயற்கையோடு இணைந்த இடம்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு இப்போ போய்கொண்டிருக்கேன் நம்மளுக்கு இப்போ கடலுக்குள்ளே கரையை நோக்கி போய்கொண்டிருக்கிறேன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குண்டு ஃபுல்லாக முருகக்கற்பாறை பாருங்க அப்படியே இதுலேருந்து இப்போ நாங்கள் ஒரு 20 மைல் தூரம் வர போகணும் அங்கேயார் இந்த நண்டு விலையில வந்து போட போகிறோம் போட்டுட்டு நாளைக்கு எப்போ எடுக்கிறது ஜூலிஸ் நாலண்டைக்கு நாலண்டை பாருங்க அங்கே இலை இல்லாத மாதிரி இருந்துச்சு ஆனால் இங்கே வேற இலையா கிடக்குது நான் பின்னி போடுறோம் போட்டை பறந்து கொண்டு போகிறோம் எப்படி போகிறோம் பாருங்க சரியா எத்தனை கிலோமீட்டர் போகணும் 20 கிலோமீட்டர் 14 மைல் போகணுமா அதெல்லாம் வந்து அந்த நண்டு இருக்குமா அந்த மணல் திட்டுகளில் நாங்கள் அதுக்கு போயிட்டு இந்த விலையில போடுவோம் பாருங்க விலையெல்லாம் கிடக்குது இப்படி கரையை வரத்தை காட்டிட்டு போகிறோம் பாருங்க எத்தனை ஹோர்ஸ் பவர் இன்ஜின் 9.9 ஹோர்ஸ் பவர் இன்ஜின் ஹெல்மெட் போட்டிருக்கிறேன் பைக்கில் ஓடைக்கான்னு போடணும் ஆனால் நான் கடலுக்கு போய் போட்டுக்கிறேன் ஏன்னா வெயில் அதனால தொப்பி ஓட்டுக்கிறேன்
பழனித்துறை பக்கம் அங்கால சூம் போட்டு காட்டுற பாருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஜிபிஎஸை பார்த்து தான் போகிறோம். அதுவும் ஃபோனில் இப்போ ஆப்ஸ் இருக்குது, அந்த ஜிபிஎஸை பார்த்து தான் போகிறோம் பாருங்க. இதில் இப்போ இந்த நம்பரை பார்த்து நாங்கள் போனோம்னா சரி. முந்தின நாளும் ஜிபிஎஸ் தனியாக வேண்டாலும் இப்போ ஃபோன்லேயே ஒரு ஆப்ஸ் இருக்கா, அதை பார்த்து பார்த்து போகிறேன். பார்த்தீங்கன்னா சரி, இப்போ எத்தனை கிலோமீட்டர் வந்துட்டோம்? மக்களே பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் வந்து நாங்கள் உண்மையிலே மீனவர் படுற கஷ்டம். இன்றைக்கு நான் அங்கே இருந்து இங்கே 15 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்துட்டேன். நாங்கள் ரோட்டில் போவைக்க தெரியும் தானே, இந்த ரோட்டு போடாத ரோட்டுகளில் போனால் எப்படி குலுக்கி எறியுமோ அதே மாதிரி குலுக்கி எறிஞ்சு வந்துட்டேன். வாகனத்துக்கு கூட சொக்கன் சோறு இருக்கும், ஆனால் இந்த போட்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா சொக்கன் சோறில் இப்படி பாஞ்சு 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 வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா விலை வந்து போட வலிக்கிட்டேன். இப்போ வந்து நண்டு, இது வந்து நண்டு பிடிக்கிறக்கான விலை. சரியான வெயில், ஒரு மணத்தியால் பயணத்துக்கு பிறகு கரையிலேருந்து வந்துட்டோம். நான் வர்ற இடையிலாம் காட்டையில் இப்போ பார்த்தீங்கன்னா விலை போட ஸ்டார்ட் பண்ணிட்டுனா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ நங்கூரம் போட்டாச்சு. நங்கூரம் தான் என்ன, நங்கூரம் போட்டு இப்போ விலையில் வந்து போட வலிக்கிட்டேன். பாருங்க விலை அப்படி இறங்குது. இது பாருங்க, இதை வந்து ஒரு செட்டப்பாக போடணும். இது பாருங்க விலை போட்டு கொண்டிருக்கேன். இப்படியே இப்போ ஆழ்கடலுக்குள்ளே அப்படி இறங்குது. இது ஆழ்கடலோ? 10 மீட்டர் 12 மீட்டர் ஆழம் பெறக்கூடிய கடல். இப்படி பாருங்க போய்கொண்டு இருக்குது. இப்படி தான் ரிவர்ஸில் போகிறோம். இப்போ ரிவர்ஸில் போட்டு விலையை போட்டு கொண்டு போகிறோம். கரையே தெரியல. 12 கிலோமீட்டர் தள்ளி வந்துக்கிறோம் நடுக்கடலுக்குள்ளே. உண்மையிலேயே சாப்பிட்டு எல்லாம் வந்த மாதிரி இருந்தால் கட்டாயம் இந்த படகுல வரையில் அது என்னடா சக்தி தான் பெறும். நாங்கள் சாப்பிடாம தான் வந்திருக்கிறோம் நல்ல காலத்துக்கு. அப்படியே ரிவர்ஸில் போட்டு கொண்டு போகிறோம் குயிக்காக. எவ்வளோ வேகமாக வருது. குயிக்காக போடுங்க பாருங்க. அப்படியே இப்படி விலகுகளை தாண்டிடுமேண்ணா. அதில் பெரிய பெரிய கல்லுகளை தான் உடனே தாழுது. நாங்கள் நினைக்கிறது மீன் பிடியெல்லாம் இலகுவானதுன்ட்டு நான் நினைக்கிறது. நான் மீன் வேண்ட போய் அப்படி தான் யோசிக்கிறது. ஆனால் வந்து பார்த்த அப்புறம் இந்த அனுபவம் கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி இந்த விலையை போட்டுட்டு 2 நாள் கழித்து தான் வந்து எடுப்பினோம். இன்றைக்கு போட்டால் 4 இன்றைக்கு வந்து எடுப்பினோம். அப்படியான ஒரு நடைமுறை. நான் ஏன் ஹெல்மெட் போட்டுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வெயில் தொப்பி ஒன்று இல்லை, அதனால் இன்றைக்கு ஹெல்மெட்டோட வந்துட்டு வருவோம்டாக்காண்டி வந்துருக்கிறேன். குயிக்காக போட்டு கொண்டிருக்கணும். நான் நினைக்கிறேன் இந்த விலையின் நீட்டையை பார்த்தீங்களா இருந்தால் 2 கிலோமீட்டர் தூரமளவு ஒரு நீட்டான விலை. நீங்கள் பார்க்கவே தெரியும் பாருங்க, அவ்வளோ நீட்டு விலை தான் போட்டுட்டு 2 நாள் கழித்து வந்து எடுக்கிறது. கரையிலேருந்து வர சரியாக 1 மணித்தியாலம், இப்போ 1 மணித்தியாலம் ஆகும். அதேமாதிரி இப்போ நாங்கள் விலை போடுறதுக்கு 1/2 மணித்தியாலம். மொத்தமாக பார்த்த மாதிரி இருந்தால் 2.5 மணித்தியாலத்துக்கிட்ட இந்த விலை போடுறதுக்கு மட்டும் செலவாகும். திருப்பி வந்து எடுக்கிறதுக்கு இதே மாதிரி ஒரு நேரம் கொண்டு செலவாகும்னு சொல்லக்கூடிய மாதிரி உண்மையிலே கடினமான வேலை. பார்க்க உணரக்கூடிய மாதிரி இருக்குது. சரியாக உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா முறிஞ்சு படுது. பின்னுறது நான் நினச்சேன் பார்த்தீங்கன்னா காற்று பெரிய அளவில் இல்லை இங்கே. ஆனால் அந்த படகுல வரைக்க அந்த அலைகள் இருக்குது, ஒரு ஆட்டம் இருக்குது. அப்போ தூக்கி போட உடம்பெல்லாம் சரியாக நோவுது. குயிக்காக போட்டு கொண்டிருக்கிறோம். ரிவர்ஸ்லாம் போய் கொண்டிருக்கு, அப்படியே போட்டு கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு கலர் விலையாக வந்து போய் கொண்டிருக்கு.
நான் உங்களுக்கு தொடர்ந்து காட்டையில் என்னடா அப்படியே போட்டுக்கொண்டே இருக்கிறார் அண்ணா. வேகமாக போடுவோம். நல்லாட்டி வந்து ஒரே இடத்துல வந்து விலை தேங்கிடும். எப்படி வெயிலுன்னு பாருங்க. கணக்க விளையாடாக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ விலை விட்டாச்சுன்னு பாருங்க. இப்போ அடுத்தது போகிறது பார்த்தீங்கன்னா புது விலையும் அப்படியே ஜாயின் பண்ணி இறக்கினா பார்த்தீங்கன்னா விலை எப்படி முடிஞ்சுன்னு பாருங்க. எல்லாம் போட்டு முடியுது. இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்துடுது. இறக்கி முடிஞ்சுது விலை போட்டு முடிஞ்சு கடைசி கல் போட்டாச்சு. இதுக்கு பிறகு வந்து ஒரு மண் மூட்டை இறக்குறதா. அதையும் தாண்டிக்க போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ்ல லொக்கேட் பண்ணியாச்சு. நாங்கள் வெளிக்கிட போகிற முடியே எல்லாம் வேலை முடிஞ்சது. வாங்க நீ கரைக்கு போவோம். பார்த்தீங்கன்னா இப்போ கரைக்கு போய் கொண்டுக்கிறோம். வந்துட்டோம். உங்களுக்கு கரை தெரியும் பாருங்க. கிட்ட வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா புது ஓட்டோண்டு வெள்ள ஓட்டத்துக்கு ஓடி நம்மட்டேங்க. கரைக்கு வந்துட்டோம். ஒரு மாதிரி நாங்கள் கரைக்கு வந்து சேர்ந்துட்டோம். உண்மையிலே நல்ல ஒரு பயணமாக இருந்துச்சு. இதே மாதிரி பார்த்திங்கன்னா 4 அண்டைக்கு போய் இந்த நண்டு விலை எடுப்பினோம். பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த நாள் வந்த நண்டுகளை தான் பார்க்க போகிறீங்க. இப்போ எடுத்துக்கொண்டு வந்துட்டார் காலமே நேரத்துக்கு 4 மணிக்கு. நான் சரி 6:30க்கு வந்து திரும்ப வந்து அந்த காணொலி எடுக்கிறேன். நான் விலை போட்டதை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாருங்கள் இவ்வளோ நண்டு வந்திருக்குன்னு சொல்லி. இங்கே பாருங்கள், இதில் வந்து இது கோதுகள், இது இல்லை. இங்கே பாருங்கள் இங்கால ஒரு கூடைக்குள்ளேயும் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள் அப்படி இஞ்சாலயம் வந்து எடுத்துக்கொண்டிருக்கீங்கன்னா நிறைய நண்டுகள் கிலோ கணக்கில் வந்துருக்குது. நல்ல உண்மையிலே கூட வந்திருக்கிற அளவு. சங்கல் நிறைய வந்திருக்கு. சங்கல்லாம் என்ன ஃபுல்லாகவே கரையாச்சலாம் இந்த சங்கில். பார்த்தீங்கன்னா சங்குகளும் வந்திருக்கு. பாருங்க எவ்வளோ உண்டு. கடல் அட்டை வந்திருக்கா? இது ஒருட்டியோ கடல் அட்டை. இஞ்சி பாருங்க 5000 வரும். அட்டை வரும் வெளியில் வந்ததோ? ஏன்னா தட்டி விட்டுட்டு பிறகு கொண்டுறவும் இல்லை அது. ஓகே தண்ணியாக வருது என்ன? விலை கூடி நட்டு இங்கே கொண்டு கொடுக்குறாங்க கரையில். நண்டுல கொண்டு வந்து கொட்டுறார். இவ்வளோ நண்டுகள் பாருங்க. இவ்வளோ வந்து இப்போ வெளிநாட்டுக்கு தான் ஏற்றுமதி ஆகுது. பார்த்தீங்கன்னா அடுத்த ஊட வந்து கொட்டப்படுது.
பார்த்தீங்கன்னா இப்போ கடல் அட்டையை தூக்கி திருப்பி கடலுக்கு விட்டாச்சு. அது அப்படியே உயிர் இருக்குது பாருங்க, நகர்ந்து மெதுவாக போகுது. பார்த்தீங்கன்னா பாம்பு வந்திருக்குது, விலைக்குள்ள பாம்பு. என்ன பாம்பு இது? கடல் பாம்பு கடிக்குமா? இது விஷப்பாம்போ? விஷமையா? பார்த்தீங்கன்னா என்ன பொல்லாத பாம்பு. அண்ணன் என்ன சும்மா நோமலா இதுன்றாரு. கொண்டே வடக்கலாம் போடாது மீன் தொட்டிக்க விட்டு விஷமாண்ணா. சரியான விஷம் வேணா, சரியான விஷமாம். நல்ல வடிவாக இருக்குது, வரி வரியா. இது வேறுங்க எப்படி வந்திருக்கு இந்த பாம்பு. சைனாக்காரண்டா கறி வச்சிருவான் இதில். ஐயா பிடிக்கிற மெத்தட் நல்லா இருக்கு. எங்கால இருக்கே அப்படிங்க, அப்புறம் எனக்கு அறிஞ்சு விட்றாங்க. என்ன திருப்பி கடலுக்கு விட்டீங்க? அது போயிடும் பாருங்க, அப்படி போகுதுண்டு. பார்த்தீங்கன்னா இப்போ நண்டு போகுது ஃபேக்ட்ரிக்கு. பார்த்தீங்கடா அதே மாதிரி போட்டுருங்க. இது அந்த நண்டு. இது உங்களுக்கு இதை முதல் போட்டுக்கு தான் உண்மையில காட்டியிருக்கோம். நான் இதை கடைசியாக போடுறேன். உங்களுக்கு இந்த காணொலி வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு இந்த நண்டு பிடிச்சது எல்லாமே உங்களுக்கு காட்டிக்கிறேன். அதே மாதிரி எங்களோட சேனலுக்கு முதல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோவோட கேளுங்க, கொமெண்ட்ஸில் பண்ணுங்கள். நான் அடுத்த முறை எடுத்து போடுறேன். திரும்ப வேறு இடங்களுக்கு போய் வேறு மீன்பிடியெல்லாம் எடுத்து போடுறேன். நன்றி.